சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக நேற்று முன்தினம் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. அதன் பிறகு அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்படாத நிலையில் நேற்றிரவு செய்தியாளர்களை சந்தித்த திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் அவர் இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அதே நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதால் திமுக தொண்டர்கள் கலைந்து செல்லுமாறு மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தியிருந்தனர். இதையடுத்து காவேரி மருத்துவமனை அருகில் குவிந்திருந்த தொண்டர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் காவலர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலையில் மு.க.ஸ்டாலின், கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு, ராசா உள்ளிட்டோர் காவேரி மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்கள் எதுவும் கூறாத நிலையில் இன்றாவது கருணாநிதியின் உடல்நிலை குறித்த அறிக்கையை காவேரி மருத்துவமனை நிர்வாகம் வெளியிடுமா என திமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி தாமாகவே சுவாசித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள், நான் விட்ட அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே சென்று நேரடியாக பார்த்தோம். அது முதலமைச்சரே செய்தியாளர்கிட்ட எல்லாமே விளக்கி கூறினாங்க. அங்கே மருத்துவ குழு ஏற்கனவே அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு டாக்டர் கோபால் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் குழுவுகள் எல்லாருமே எங்களுக்கு அந்த சிகிச்சையை விளக்குனாங்க. அவர் நல்ல ஒரு சீரான நிலையில் நலமோடு இருக்கிறார். ஓன் பிரீத் எடுத்துகிட்டு இருக்கார். நல்லபடியாக இருக்கார். எங்களுக்கும் திருப்தியாக இருந்தது. இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை வரவுள்ளார். இந்த தகவலை உறுதி செய்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் மாலை 4 மணிக்கு சென்னை வரும் ராகுல் காந்தி நேரடியாக ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனைக்கு செல்வார் என தெரிவித்துள்ளார்.